ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் லட்சம் வாட்டி சொல்லலாம். பட் என்னன்னா அவர் ஒன்றும் அவ்வளோ புவர் பிளேயரும் மிஸ்பிளேஸ்டு கிடையாது. அவர் ஒன்றும் மிடில் ஆர்டர் வந்து ஓப்பனிங் அமைச்சு தவிக்கிறார் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ குட் டைம் டு கம் பேக். இப்போ இல்லைன்னா எப்போ காட்ட போறீங்க இந்த கரேஜ்? டெஃபினட்டா ஹார்ட் ரூட் கால்ஸ், டஃப் கால்ஸ், ஹானஸ்ட் கால்ஸ் இப்போ எடுத்தாலும். பட் டெல்லியும் பேட் சைடுன்னு நான் சொல்லவே இல்லை. தே ஆர் கோயிங் டு பி ஹார்ட். அவனை ஈஸியாக வந்து ஏறி மேய்ச்சிடவும் முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்ன பர்சனல் எல்லாமே நல்லா தான் ஆடின்னு இருக்கான். இப்போ வந்து டெஃபினட்டா ஒரு ஹார்ட் கால் எடுக்கிற வேலை வந்துட்டு. ஏன்னா 3 கேம்ஸ்ன்றது ஒரு நல்ல சாம்பிள் சைஸ் தான் நான் நினைக்கிறேன். மேபி திரிபாதியை உக்காத்தி வச்சுட்டு மேபி காம்போஜை கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்வே இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர்டன் ப்ராபப்ளி வரலாம்னு நினைக்கிறேன். டெல்லியை வந்து நம்ம வந்து அப்படி உதறி விட முடியாது. தேர் ஆன் அ ரன் அண்ட் தே டிசர்வ் தட் வெல் ஆயில்ட் ரன் ஆல்சோ. போன கேம் பார்த்தீங்கன்னா ஆடி அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லா சைட்ஸும் எல்லா பேசஸும் கவர்டுன்ற மாதிரி தான் இருக்கு. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தவறுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கிரிட்டிக்கல் டெத் ஓவர்ஸில் போலிங்கும் பவர் பிளேயில் பேட்டிங்கும் நம்ம விக்கெட் வேற இழக்கிறோம். மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டம்பிளாக வரும் டெஃபினட்டாக. இப்போ சிஎஸ்கே வெஸ்ட் டிசியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு? ரொம்ப கஷ்டம் ஈஸ்வரி. ஐ திங்க் டிசி அடிச்சிடுவான்னு தான் தோன்றது. ஏன்னா அவ்வளோ அடிச்சுட்டே டிசி அடிச்சிருவாங்களா இல்லை டிசி அடிச்சிருவாங்களா? டிசி ஈஸியாக இல்லை, ஈஸியாக அடிக்க மாட்டாங்க. டிசியை கிரிக்கெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்போட இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் சில அணிகளோட வெற்றி, சில அணிகளோட தோல்வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேச போற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெஸ்ட் டிசி. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, இந்த வெற்றி வந்து யாருக்கு பக்கம் போக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சிஎஸ்கே நல்ல டீம் இருக்கு, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க, வின் பண்ணுவாங்க, ஹோம் மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஹோமில் ஒரு தோல்வி, அதை தொடர்ந்து அவையில் போய் ஆர்ஆர் கூட கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துல அங்கேயும் ஒரு தோல்வி. இப்போ திருப்பியும் ஹோமில் டிசியோட விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்சு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்க போகுது சென்னைக்கு? ஜென்ரலாக ஈஸியாக ஒரு பிளேம் சொல்லணும்னா ஈஸ்வர் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 5 டைம் சாம்பியன்ஸு. இமீடியட் பாஸ்ட் ஓகே, போன வருஷம் ஸ்டம்பிள் பண்ணி சரியாக ஆடலைனாலும் 23ல சாம்பியன்ஸு. ஆக்ஷனில் பேக்ரவுண்ட் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு நல்ல டீம் செட் பண்ணிருக்காங்க. சென்னை சேர்ந்த அஸ்வினுக்கு ஒரு ஹோம் கம்மிங் சென்டிமெண்ட் அது இது பார்த்து ரச்சின் ரவீந்திரா நம்ம பேசணும். சாம்பியன்ஸில் ரெட் ஹாட்டாக 2-3 பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்க. சாம் கரன் 3-4 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றாரு. ஆல்ரவுண்டராக வச்சுருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கான்வே நல்லா ஆடிட்டு இருக்காரு. இன்ஜுரிக்கு அப்புறம் ரிகவர் ஆகிட்டாருன்ற மாதிரி நல்ல செய்தி அதெல்லாம் இருந்தது. அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பர்சாபரால் அடிபட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கு தான். ஜென்ரலாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அதுதான் கிரிக்கெட் இல்லையா, நம்ம எவ்வளோ வாட்டி பேசிருக்கோம். அன்பிரடிக்டபிலிட்டி அதோட கோர் நேச்சரு. ராஜஸ்தானும் 2 அடிப்பட்டதுக்கப்புறம் ரிமார்க்கபிளாக கம்பேக் பண்ணால் நம்ம ஒரு நேரோ ப்ரிசமில் ஒரே வியூவை ஒரே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளவுடட் ஆகிடும். ஜட்மெண்ட்ஸு பிரத்யாரோட ஒர்க்கை வந்து அப்ஜெக்டிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறாத மாதிரி ஆகிடும். அவங்க என்ன கேச்சிங் அண்டர் ப்ரெஷர், ஹெட்மயர் என்ன, அவங்க என்ன வித்தியாசமாக அந்த ஏ லெவலில் எடுத்துகிட்டு வந்தாங்க கேமை. இதுக்கும் பார்ப்பட்டு நீங்கள் சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோடை மழை அது இதுன்னு சொல்கிறேன். என்ன ஹியூமிடிட்டினாலேயா என்னன்னு தெரியல, ஆசிட் ரெயினா என்னன்னு தெரியல. நான் வெதர் பண்டிட் கிடையாது, எவனுமே இருக்க முடியாது. பட் ஏதோ ஃபோர்காஸ்ட் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குரிய வேறு இருக்குது. அது எதுவும் இருக்கக்கூடாது ஹோப்ஃபுல்லி. ஏன்னா மத்தியானம் மேட்ச்சு நான் நினைக்கிறேன் ஒரு ரன் ஃபெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாட் வெயிலில், கொளுத்துற வெயிலில் நல்ல ஃப்ளாட் பேட்டிங் கண்டிஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னுக்குன்னு போட்டு ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆகிடுமா, டேர்னிங் ட்ராக் அது இது கொடுத்து இந்த அடிக்கிற வெயிலில். அஃப்கோர்ஸ் இப்போ மழை ஃபோர்காஸ்ட்னால கவர்ஸில் வேறு இருக்கும். எந்த அளவுக்கு ரோலிங் கீலிங்க்கெலாம் வாய்ப்பு இருக்குன்றது தெரியல. பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெல்லியும் நீங்கள் சொன்ன மாதிரி 2 கேம் வின் பண்ணிட்டு வரான். அதுவும் வைசாக் லாட்டி எல்லா கேம் அவே ஆடுறான். அவன் ஷெட்யூலிங் என்னவோ தெரில. அஃப்கோர்ஸ் கட்சியில் ரஷ்டாக புஷ்டாக இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 22 ஏதோ ஆரம்பிச்சது டோர்னமெண்ட். இன்றைக்கி ஒரு 2 வாரம் முடிய போகுது. 3வது மேட்ச் தான் நான் ஆட போகிறேன். சென்னை பார்த்தீங்கன்னா 3 முடிச்சுட்டு ஒரு ட்ராவல் வேறு பண்ணிட்டு பர்சாபரா வரலையும் குவஹாத்தி போயிட்டு திருப்பி வந்திருக்கான். ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெனட்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி எவன் நர்வ்ஸை கூலாக காமாக வச்சு ஹேண்டில் பண்ணுறானோ அவன் தான் வின் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் வந்து இந்திரன் சந்திரன் இருக்காங்க, ப்ளஸ் ஆடானா 100 வேற இருக்காரு. அதனால சென்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை,
ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இப்போ அதுவே வந்து சென்னைக்கு வந்து டிராபேக்கா அமையுதா? நீங்க வந்து யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் த கேப்டன். ருத்துராஜோ டீம் மேனேஜ்மெண்ட் தோனியா இருந்தீங்கன்னா அஸ்வினை டிராப் பண்ணிருப்பீங்களா பர்சாப்ரால? ஒரு புவர் அவுட்டிங்கு, ஓகே இங்க வந்து அடிபட்டாரு ஒரு கேம்ல, ஃபர்ஸ்ட் கேம் சுமாரா போட்டாரு, 100 நல்ல 4 விக்கெட் எடுத்தாரு, 100 டிராப் பண்ண போதுல அப்புறம் 3 எடுத்துட்டாரு. ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கு, கன் ஃபீல்டர் வேற, ஸோ அவரை டிராப் பண்ண போதில்ல. அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல 3 ஸ்பின்னர் ஆடினது ஒரு வேளை பிழையா? அதுக்கு அப்பாற்பட்டு ஓவர் டென்னுக்கு நியூ பால் கொடுத்துருக்க கூடாதா? ஸோ இதெல்லாம் தான் கேள்விக்குறி. அஸ்வினை உட்காந்து வச்சா அன்ஷுல் காம்போஜ் எடுத்திருப்பீங்களா? ஸோ மேபி அஸ்வின் பிகாஸ் ஆஃப் த ரெப்புடேஷன், குவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸு டீம் மேனேஜ்மெண்ட் நினச்சிருப்பாங்க. ஓகே அஸ்வின் கன்னத்தில் அற வாங்கியிருக்காரு, சரியா போடல, அவரை பற்றி நமக்கு தெரியும், ஃபீனிக்ஸ் மாதிரி ரைஸ் பண்ணி வந்துருக்காரு கோடி வாட்டி, பர்சாபரால நல்லா போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ சர்ஃபேஸில் ஹெல்ப்பே கிடைக்கல. அஸ்வின் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தார், கேரம் அது இது போட்டார், அவனுக்கு அன்றைக்கி வேலைக்கு ஆகல. கொஞ்சம் இன்சிபிட் ஃபீல்டிங் வர போதாத்துக்கு அக்ரவேட் பண்ணி விட்டுருது. ஸோ இதெல்லாம் தான் நான் காரணம்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட் செலெக்ஷனில் ஒரு 2 பிழை இருந்திருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஹைண்ட் சைடில் என்ன வேணா யார் வேணா என்ன சொல்லலாம். அந்த சமயத்தில் அவங்க நினச்சாங்க பேக் பண்ணணும்னு, திரிபாதி 2 ஃபெயிலியருக்கு அப்புறம் உட்காந்து வச்சிருக்கலாம். அதே ஹூடா உட்காந்து வச்சாங்க, அவருக்கு என்ன ஸ்கேலை விட்டு அடிச்சா மாதிரி ஒரு கேட்ச் விட்டதுனால அவர் உட்காந்து வச்சாங்களா என்னன்னு தெரில. அவருக்கு வந்து 3rd கேம் கிடைக்கல, இவருக்கு கட்சிது திரிபாதி சரியா ஆடல. ஸோ இப்போ வந்து டெஃபினட்டாக ஒரு ஹார்ட் கால் எடுக்கிற வேலை வந்துட்டு. ஏன்னா 3 கேம்ஸ்ன்றது ஒரு நல்ல சாம்பிள் சைஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு கிரிக்கெட்டரை 3 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் யாராவது உட்காந்து வச்சாங்க, அவர் ஷோல்டரில் தட்டி கண்ணா நீ ஆட மாட்டேன்னு சொன்னால் யாரும் கோவப்பட்டு எரிச்சல் பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கோவப்பட்டு எரிச்சல் படாத அளவுக்கு யாரை உட்கார வைப்பாங்க? அதான் இவரு தான், திரிபாதி தான் டெஃபினட்டாக உட்காந்து வைப்பாங்க. மேபி ஓவர் டர்ன் உட்காந்து வச்சா கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் சென்னை மேனேஜ்மெண்ட்டும் தெரிவிச்சிருப்பாங்க, அவங்க டீம் வைபை பற்றி தெரிஞ்சுக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர், சென்னை பற்றி சர்க்கியூட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், வருஷக்கணக்காக 5 வாட்டி சாம்பியன். ஸோ ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் எவன் எந்த சர்ஃபேஸ்க்கு சரியாக ஆடுவானோ அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லாரும் மனசுலையும் வந்து ஆழமாக பாஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் டர்ன் ஒரு கேமுக்கு அப்புறம் உட்காந்து வச்சா கொஞ்சம் அன்ஃபேர் நினைக்கலாம். அதே தான் நாதன் எலிஸும் நினச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் அவர் உட்காந்து வச்சாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இப்போ மேபி ஒரு ஓவர் டர்ன் பதில் யார் இன்னொரு பேட்டிங்கை பீஃப் அப் பண்ணி ஷோர் அப் பண்ணி கான்வே எடுத்துன்னு வந்து டாப் ஆஃப் த ஆர்டர்லாம் சென்னை ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஹேடனாக இருக்கட்டும், ஹஸ்ஸியாக இருக்கட்டும், ஸ்மித்தாக இருக்கட்டும், மெக்காலமாக இருக்கட்டும், ஓவர் பீரியட் ஆஃப் ருத்ராஜா இருக்கட்டும், 6-7 பேர் பியூட்டிஃபுல்லாக ஆடி இருக்காங்க. ஓப்பனிங்கில் ராய்டு எல்லாம் நல்லா ஆடிருக்காங்க, ரஹானே கூட நல்லா ப்ரீஸியாக அடிச்சிருக்காரு. ஸோ மேபி ஓப்பனிங்லேயே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லேயே 2-3 வாட்டி விக்கெட் ஊழ்ந்ததுனால ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன் ஒரு மாதிரி ஷேக்கி ஆகுது. போதாது நம்ம போலிங் குறைச்ச விக்கெட் எடுக்க முடியறதில்ல. கடைசியில் டெத்தில் நம்ம ரன்னு கொடுத்துட்றோம், ஆப்பரன் நம்மளை கழுத்தை நறுக்கிடுறான். இதெல்லாம் எலிமெண்ட்ரி தான், பட் இதுதான் நடக்கிறது. மேபி ஐ திங்க் தே வில் லுக் டு அட்ரஸ். நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கான்வே கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மேபி காம்போஜை கூட ஒரு ஹார்ஷ் ரூட் காலாக இருக்கலாம், ஒரு ஸ்பின்னர் கூட சர்ஃபேஸை பார்த்து தான் எடுக்கணும், அஸ்வினை உட்காந்து வைப்பாங்களான்றது தெரியல. மேபி காம்போஜை கூட கொண்டுடலான்னு நினைக்கிறேன். அப்படி திரிபாதிக்கு பதில் காம்போஜ் வரலாம்னு நினைக்கிறேன். நியூ பால்ல ஒரு காம்போஜ் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் ஹார்ட் லெங்க்த்தை போட்டு ஒரு எட்ஜி கிட்ஜி கடிச்சதுன்னா அப்கோர்ஸ் நியூ பால் ஒன்றும் பெருசாக ஸ்விங் பண்ண போகிறது இல்லை. பார்க்கலாம் என்னன்றது. அவரும் வந்து ஃபயரியாக 3 மேட்ச் உட்காந்து டொமஸ்டிக்லாம் நல்லா ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணி இஸ் ஏர்ன் த ஸ்ட்ரைப்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. காம்போஜுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாமே, ஒரு பெரிய பேனர் பெரிய டீமுக்கு. அவரும் வந்து இல் பி டையிங் அண்ட் ஸ்வெட்டிங் டு டூ வெல். அந்த ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா ஹார்மோனியஸ் டீம் அட்மாஸ்பியரில் எப்படி ஃப்ளரிஷ் ஆகிறது பார்க்கலாமே. ஸோ மேபி திரிபாதியை உட்காந்து வச்சுட்டு மேபி காம்போஜை கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்வே இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர் டர்ன் ப்ராபப்ளி வரலாம்னு நினைக்கிறேன். அப்போ கான்வே எடுத்தாங்க அப்படின்னா ஓவர் டர்னுக்கு பதிலாக ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் அண்ட் கான்வே தான் பண்ணுவாங்க. ஆமாம், 2 லெஃப்ட் ஹேண்டர் அனுப்பாங்கன்னு தெரியல இல்லையா. 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்னா இவங்க வந்து 1 டவுன் ருத்ராஜ் வரலாம். ஏன்னா ருத்ராஜ் நல்ல ஃபார்ம் காட்டுறாரு. அவரும் சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி நான் 1 டவுன் போனால் கூட பரவாயில்ல, ஆப்ஷன்லேயே பேசிட்டாங்க, பட் நான் 1 டவுன் போகிற மாதிரியே தெரியல, நான் வந்து ஓப்பனிங் இறங்குற மாதிரி தான் இருக்கேன். ஒரு மாதிரி இம்ப்ளிசிட்டாக ஒரு மாதிரி ஸ்லை கமெண்ட் மாதிரி இருந்தது, பிலோ த பெல்ட் கமெண்ட் மாதிரி. திரிபாதி அவுட், அது ஃபேக்ட் தான், அவர் சொன்னது ஃபேக்ட் தான். அது அஃப்கோர்ஸ் நம்ம ரீடிங் பிட்வீன் த லைன்ஸாக என்னன்னு தெரியல. அவருக்கு மேபி ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னு இருக்குமா இருக்கும். ஏன்னா அதில் நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க திரிபாதியும் நல்லா ஆடுறாங்க, அவர் மேலேயும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகே நீங்கள் குவாலிட்டி பிளேயர், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பேசி ஒரு வேளை இவரை நம்பர் 3 வர வச்சதுல இவருக்கு வந்து 100% ஆத்மார்த்தமாக திருப்தி இல்லையோனோ தெரியல, யாருக்கு தெரியும். பட் நவ் இப்போ அவர் கிவன் அ சாய்ஸ், ஐ திங்க் அவர் ஓப்பனிங் வந்தால் தான் ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த பர்பிள் பேட்ச் எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காரு. 2023 நம்ம பார்த்தோம்னா கான்வே அண்ட் ருத்துவோட அந்த ஓப்பனிங் பேர் அப்படிங்கிறது உடைக்கிறதுக்கே நிறைய டீம் கஷ்டப்பட்டாங்க. கரெக்ட். 6 ஓவர்ல பவர் பிளேல அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. கான்வே இன்ஜுரிங்கிறதுனால
ரஹானை ஓபன் பண்ண வச்சாங்க, அதுக்கப்புறம் ரச்சினை ஓபன் பண்ண வச்சாங்க, இவர் ஒன் டவுன் வந்தாரு, அப்புறம் இவர் ஓப்பனிங் போனாரு. இந்த மாதிரி நிறைய ஷஃபிள்ஸ் நடந்தது. அப்போ சென்னைக்கு இஷ்யூங்கிறதே பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் அப்படிங்கறது தான் இப்போ வரைக்கும் கண்டிப்பா பிரஷர் தான் இல்லையா ஈஸ்வர். முதல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 3 4 5 பால் அவுட் ஆயிட்டானா உடனே ஆப்பனண்டோட டெய்ல் தேல் பி அப், தேல் பி ஃபைட்டிங் அண்ட் கீனா இருப்பான். புது பேட்ஸ்மேனுக்கு அண்டர் ப்ரெஷர், ஏற்கனவே போர்டில் ரன்னும் இல்லை, ஒரு விக்கெட் எழுந்துட்டானா டெஃபினட்டாக ப்ரெஷர் தான், சந்தேகமே இல்லை. நம்பர் 3ன்றது நீங்கள் T20யில் எனி கிரிக்கெட் வச்சுக்கோங்க, டெஸ்ட் மேட்ச்சில் ராகுல் டிராவிடா இருக்கட்டும், எவ்வளோ பிளேயர்ஸ் நம்ம சொல்லினே போகலாம், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், எல்லாம் நம்பர் 3 ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனுங்க. ஏன்னா நியூ பால் ஆர்டர் கேப்பபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி விக்கெட் ஊந்துட்டான்னு சொல்லிட்டு ஏலியன் கேமும் ஆடக்கூடாது, செக்யூராகவும் டிஃபென்ஸ் இருக்கணும், நல்ல பாலை தடுக்கவும் தெரியணும், பேட் பால் அடிக்கவும் தெரியணும். அந்த ஹெல்த்தி மிக்ஸை வந்து நீங்க கொண்டு வரணும். அது 3ன்றது ரொம்ப வைட்டல் ஸ்லாட் தான், சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ பவர் பிளேலயே குறைந்தபட்ச ஸ்கோர் அடிச்ச டீம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். லாஸ்ட் மேட்ச்ல தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா பண்ணணும். பட் இவங்க 3 பேர்ல ஒன்றும் பெருசா வித்தியாசம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கெய்க்வாட் டெஃபினட்டா பீயிங் ரைட் ஹேண்டர், நீங்க சொல்ல மாதிரி டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்துடலாம். மேபி ரச்சின் நம்பர் 3 அம்சு கான்வே அவங்ககிட்ட தேவை ஹெல்தி மெச்சூர் கான்வர்சேஷன் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா பண்ணாரு. ஆர்ஆர் கூட மட்டும் தான் நல்ல பாலுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதான் நான் சொன்ன மாதிரி சார், ஹெல்தி மெச்சூர் கான்வர்சேஷன், எல்லாம் க்ரோன் அப் அடல்ட்ஸ், டீம் இன்ட்ரெஸ்ட் வண்டி இருக்கிறாங்க, எல்லாம் செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர்ஸ், நல்ல ஒரு மாதிரி லைட் பேக் கிரவுண்டட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் 3 பேருமே. அவங்களும் கான்வேயும் ரச்சினும் 2-3 வருஷமா இருக்காங்க. அவங்க டீம்மேட்ஸ் வேற. ரித்துவும் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப பேச்சு கீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டடாக தான் இருக்கு. இன்னும் பயங்கர பர்டிகுலர் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு ஏதோ இருக்கோ அதை வேணா கொடுத்துருவாங்களா இருக்கும். அந்த மாதிரி யாருக்கான்னு இருந்ததுன்னா சொல்லிட்டு போறாங்க. நான் நினைக்கிறேன் மேபி ருத்ராஜ் கூட அந்த ஆக்ஷன் டேபிளில் உட்காந்துருப்பார், பீயிங் ஸ்கிப்பர் லாஸ்ட் இயர் இருந்தனால அவர் மேலே சொல்லியிருப்பாங்க, நம்ம கண்டினியூ பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் திரிபாதி மேலே ஃபெய்த்தை. ஸோ திரிபாதியை வச்சு ஆடலாம். திரிபாதி ஓகே, ஆனால் பேட் டே ரொம்ப கோமாளி மாதிரி மாட்டின்ற மாதிரி இருக்கு. ஒரு ரேபிட் வந்து ஹெட்லைட்ஸ் எடுத்து மாட்டின்னு முழிக்கிற மாதிரி, அவுட் ஆஃப் பிளேஸ் மாதிரி இருக்கு, ஒரு மீன் தத்தளிக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் குட் டே அடிச்சு கீழ்ச்சதும் நம்ம பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ்க்கு அடிச்சிருக்காரு, பூனேக்கு ஆடி இருக்காரு. ஒன்றுமே பெடிகிரி இல்லாத பிளேயர் எடுக்கல. ஜஸ்ட் தட் இந்த சமயத்தில் ப்ராபப்ளி ஸ்டார்ட் ஆஃப் சீசன்ல வந்து அவர் மேல ப்ரெஷர் இருக்கிறதுனால மேபி தவிக்கிறது வந்து எக்ஸாஜரேட்டடா ஹைட்டண்டா தெரியுது. ஆனா டெஃபினெட்லி ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் லட்ச வாட்டி சொல்லலாம். பட் என்னன்னா அவர் ஒன்றும் அவ்வளோ புவர் பிளேயரும் மிஸ்பிளேஸ்டு கிடையாது. அவர் ஒன்றும் மிடில் ஆர்டர் வந்து ஓப்பனிங் அமைச்சு தவிக்கிறார் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் தட் அந்த எக்ஸிகியூஷன்ல பிழை, அந்த பிளாய் கரெக்ட் தான். அந்த எக்ஸிகியூஷன்ல அவரோட அந்த ஸ்கில்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியாம 3 வாட்டி ஆயிடுது. அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ ஓப்பனிங் பத்தி பேசணும். அதை தொடர்ந்து மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சிவம் தூபே பெருசா சோபிக்கல. கரெக்ட். கூடாவை எடுத்துட்டு வந்தாங்க, 2 மேட்ச் வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அவரும் பெருசா பண்ணல. விஜய் சங்கரை எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, அதனால அவரை பத்தி நம்ம எதுவும் கமெண்டும் பண்ண முடியாது. அதை தொடர்ந்து ஜடேஜா வராரு. இந்த மாதிரி மிடில் ஆர்டர்லயும் நிறைய இஷ்யூ, பயங்கர ஒரு மாதிரி ஃபயர் பவர். மற்ற டீம்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு டாப் ஆஃப் த மைண்ட்ல அஷுதோஷோ இல்லைன்னா மில்லர் வராரு, அந்த 5-6ல வந்து அடிச்சு கிழிச்சு 12-13 அடிக்கிற மாதிரி, இல்லை ஹெட்மயர், நான் சொன்ன நேம்ஸ்லாம் அந்த அளவுக்கு அடிக்கலனாலும் அட்லீஸ்ட் ரெப்புடேஷன் இருக்கு. ஆனால் குட் டே அடிச்சு கீழ்ச்சிடுவாங்கன்னு தெரியும், அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லையோன்னு தோணுது. ஏன்னா ஜடேஜா ப்ராபப்ளி 1 டேல நல்ல பிளேயர், T20ல ரொட்டேட் பண்றாரு தவிர அடிச்சு கீழ்ச்சி ஏதோ ஒரு 6 அடிக்கிறதா இட் டேக்ஸ் இஸ் டைம். தோனிக்கும் கொஞ்சம் ஆன் இஸ் லாஸ்ட் லெக்ஸ் அந்த ரீஃப்ளெக்ஸஸ் கொஞ்சம் டல்லா ஸ்லோ ஆயிடுது. டெஃபினட்டா முன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தோனி அப்படி டைம் எடுத்துப்பாரு, இன்வெஸ்ட் பண்ணுவார். பட் ஒன்ஸ் இன்னுனா அடிச்சு கீழ்ச்சிடுவாரு, மிஸ் டைம் அதெல்லாம் ஆகாது. லேட்லி அது நடக்கிறது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், அது கொஞ்சம் காஸ்ட்லியா கூட இருக்கு. மேபி அதே மாதிரி சொன்னீங்கன்னா ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளி ஒரே மாதிரி செடென்ட்ரியா இருக்க மாதிரி இருக்கு. லெஃப்ட் ரைட் வந்தா கூட ஒரு மாதிரி கன் ஃபயர் பவர் இல்லாததுனால ஒரு மாதிரி தேவை. மேபி போன கேம் ஓவர் டர்ன் முன்னாடி அமிச்சிருக்கலாமோ என்னவோ, அடிச்சு கீழா பட்டா ஒரு 2-3 6 வந்ததுக்கு அப்புறம் கூட மேபி ஜடேஜாவும் தோனி அதுக்கப்புறம் கூட ஆடி ஒரு ரிலேட்டிவ்லி லெஸ் டஃப் ரன் ரேட் இருந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ. ஸோ ஒரு 2 இந்த மாதிரி எரர் கூட இருந்திருக்கலாமா இருக்கும். எல்லாமே வர்ச்சு ஆஃப் ஹைண்ட் சைட் தான். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5-6ல வந்து ஒருத்தர் வந்து லைசன்ஸை கொடுத்து அடிச்சு கிழின்ற மாதிரி சொல்கிறது ஒன்று, அந்த மாதிரி கிளைமேட்டை கிரியேட் பண்ணுறது ஒன்று, நெட்டில் அடிக்கிறது ஒன்று, உள்ளே போய் ப்ரெஷரில் பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. அது வரலையும் இது வரையும் ஆதாரம் அது வரலையும் பார்க்கல நம்ம. அதனால் வந்து ரொம்ப நம்ம போதாது. நம்ம சென்னை, நம்ம இங்கே இருக்கோம், நம்ம ஹோம் டீமு 5 வருஷமாக வின் பண்ணியிருக்கான். அந்த எமோஷ்னலாக இருக்கிறதுனால எல்லாம் க்ளவுட் ஆகி நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ஜெக்டிவிட்டியை லூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தவறுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அதான் இதான் நீங்கள் அந்த பேட்டிங்கில் தான் திருப்பி திருப்பி T20 கேமில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி தான். பவர் பிளே தான் மோர் ஆர்லெஸ் டிசைட் பண்ணிது. 6 ஓவரில் நீங்கள் கன்னாக ஸ்டார்ட் பண்ணோம், 60-70 ரன் அடிக்கிச்சு, நம்ம 40-45 தேங்குறோம். 60-70 அடிச்சுட்டு ஒரு விக்கெட்டு தான் விடுறான் இவன். நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 விக்கெட் ஊந்துடுறோம். அதே மாதிரி டெத்தில் போலிங் போடுச்சு தாராளமாக கொடுத்துட்றோம். மகாபிரபு மாதிரி கொடுத்துட்றோம். எதிர் டீமு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கான், போதாத்துக்கு ரன்னும் கொடுக்கறது இல்லை, நம்ம நிறையவும் கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் இந்த கிரிட்டிக்கல் டெத் ஓவர்ஸில் போலிங்கும் பவர் பிளேயில் பேட்டிங்கும் நம்ம விக்கெட் வேற இழக்கிறோம். போதாது நம்ம பேசின மாதிரி 2 நிமிஷம் முன்னாடி பேசின மாதிரி ஆர்டரில் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டம்பிளும் ஆகிறோம் டெஃபினட்டாக. அதை தொடர்ந்து அப்படியே டிசி எடுத்துங்க. டிசியில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. எல்எஸ்டி கூட 60 ரன்னுக்கு 5 விக்கெட் இருந்தப்போ எல்லாருமே ஹோப்பை லூஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி முடிஞ்சிருச்சு, தோத்துருச்சு அப்படின்னாங்க. அங்கதான் மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடிச்சு தும்சம் பண்ணி வின் பண்ணி கொடுத்த ஒரு டீம். அது மாதிரி எஸ்ஆர்எஸ்க்கு எகெயின்ஸ்டா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்து சக்சஸும் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ ரொம்ப பேட்டிங்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவுலிங்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கரெக்ட். கடைசியில் எண்ட் ரிசல்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கரமாக காம்ப்ரஹென்சிவாக ஆப்போனண்ட்டை டீஃப்ளேட் பண்ணுற மாதிரி 2 விக்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணி ஃபேஷன் பண்ணியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி 60 for 5லேருந்து அடி என்ன அசுதோஷ், அதுக்கப்புறம் நிகாமோட அந்த பார்ட்னர்ஷிப்பு, அதுக்கப்புறம் போட்டு போன கேமும் ஒரு ஜெயண்ட் அடிச்சு சாச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் அடிச்சு சாச்சிருக்காங்க. 2 வைசாக்ல ஆடிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஸ்லோவர் பிச்சு. பட் டெல்லி பொறுத்தவரையிலையும் நான் டெல்லி ஷூஸில் நான் இப்போ இருந்தேன்னா வைசாக்கும் சென்னையும் பிரமாதமாக வித்தியாசம் இல்லை. இப்போ வைசாக்லேருந்து மும்பை போகணுன்னா அந்த ஸ்டீப்லிங் பவுன்ஸுக்கோ அந்த பேஸ்க்கோ கேரிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணுன்றது லோ ஹேண்ட்ஸ்லேருந்து வேற மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். வேற மாதிரி அந்த பேஸ்க்கெல்லாம் வேற மாதிரி ஒரு டெக்னிக் எடுத்துன்னு வரணுன்ற ஒரு நிர்ணயம் கட்டாயம் இருக்கும். இது ரிலேட்டிவ்லி ஒரே மாதிரி சர்ஃபேஸ், ஒரே கோஸ்டல் சென்னை வைசாக் அது மாதிரி இருக்கிறதுனால சர்ஃபேஸ் கூட ரிலேட்டிவ்லி ஒரு வைசாக் மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபாஸ்ட் சைடில் இருக்காது, ஸ்லோவர் சைடில் தான் இருக்க போகிறதுனால ஐ திங்க் தேல் பி வெல் ப்ரிப்பேர்டு. நல்ல ரெஸ்டட் கூட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-15 நாளில் 3வது மேட்ச், அதுவும் ஒரே இடத்துல 2 மேட்ச் ஆடின்னு இருக்கான். ரெஸ்ட் பண்ணிட்டு நல்ல கேம்ப் தெரியும். வைசாக்லேருந்து இங்கே என்ன பெரிய ஒரு 4-5 ஹவர் 6 ஹவர் டிரைவ் வாட் எவர் இட் இஸ் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே ஐடென்டிக்கல் ட்ராபிக்கல் அதே மாதிரி கோஸ்டல் கிளைமேட்டு. ஸோ தேல் பி ஃபீலிங் அட் ஹோம்னு நான் நினைக்கிறேன். டெல்லியை வந்து நம்ம வந்து அப்படி உதறி விட முடியாது. தேர் ஆன் அ ரன் அண்ட் தே டிசர்வ் தட் வெல் ஆயில் ரன் ஆல்சோன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையை பற்றி நம்ம பேசும்போது சென்னைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கும் போது ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம பேசணும். அது மாதிரி டெல்லிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? எனக்கு ஒன்றும் அந்த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படி எதுவும் தெரியல. தெரியாத ஒரு டீமா எந்த அளவுக்கு இருக்காங்க? அவங்க நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்டார்க்கோட போலிங்கு அவர் எப்படி இம்பாக்ட் பண்ண போறாரு. 5-4ன்றது லேசான விஷயம் இல்லை. இப்போ 5 for 70ன்றது வேற இல்லையா? கட்சியில் போயிட்டு ரன்னும் போயிட்டு எங்கேயோ லாங் ஆனில் கேட்ச் பிடிக்கிறான், எங்கேயோ ஸ்லாக் பண்ணி 3rd மேனில் மிஸ் ஹிட்டை பிடிக்கிறான்றதெல்லாம் போலருக்கு அந்த அளவுக்கு கிரெடிட் இல்லை. இவர் நியூ பாலில் எடுக்கிறார் பாருங்க, கன்னிங்காக பிளாட் பண்ணி பிஹைண்ட் த விக்கெட் எடுக்கிறார் பாருங்க. ஒரு கன்னிங் பிளானிங்கோட அந்த அவரே சொல்லியிருக்காரு, நான் ஈகோலாம் பரி பண்ணிட்டு நான் போலிங் போடணும், பெரிய 350 விக்கெட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல வச்சானா இட் டசன்ட் மேட்டரு, இது வேற ஃபார்மேட். அவரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெகுலராகவும் ஆடுறதில்ல. போன வருஷம் அப்கோர்ஸ் கொல்கட்டா ஹெல்ப் பண்ணாரு, பெரிய பை எல்லாம். அது முன்னாடி ஆர்சிபிக்கு வரலன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் வராமல் கூட இருந்திருக்காரு. இப்போ ஐ திங்க் இஸ் நல்ல வெல் ரெஸ்டட், சாம்பியன்ஸும் ஆடாமல் பார்த்தீங்கன்னா நல்லா போலிங் போட்டு. ஸோ ஜென்ரலாக டெல்லி ஆர் லுக்கிங் த பார்ட்டுங்க. அது வந்து வி ஹேவ் டு கிவ் த கிரெடிட், எங்கே கொடுக்கணுமோ அது கொடுத்து தான் தீரணும். ஏன்னா பவுலிங்கில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் சீமரில் பார்த்தா ஸ்டாக், ஸ்பின்னரில் பார்த்தா குல்தீப், பிளஸ் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபேப் இருக்காரு, மெகர்கர் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, ஸ்டப்ஸ் இருக்காரு, அதை தொடர்ந்து அசுதோஷ் இருக்காரு. இந்த மாதிரி பெயர்களே சொல்ற அளவுக்கு மெகர்க்கு ஒன்றும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம பேட்ல வாட் எவர் இட் இஸ், சிஎஸ்கேக்கு 2 கேம் அடிக்காம அந்த அளவுக்கு குதூகுலம் இல்லை. அவர் பேட் விடுற பிளேயரு. டெல்லி வந்து அவர் ப்ரொட்டீஜ் ஆஃப் இவர் பாண்டிங்கோட ஷேடோஸ்லேயே வளர்ந்து க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ண பிளேயரு, குவாலிட்டி பிளேயரு. ஃபாஸ்ட் விக்கெட்ஸில் என்ஜாய் பண்ணுவார் பேட்டிங்ன்ற மாதிரி. அவர் சாம்பியன்ஸ் எடுக்கணுமா கூடாதான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. 2020 ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஃபாஃப் அவரை நல்லா ஷெப்பர்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஆடினது நம்ம பார்த்தோம். ஸோ மேபி ஃபாஃபும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி போனாலும் சென்னைக்கு ஆடுறாரு, ஆர்சிபி ஆனாலும் 40+ இயர்ஸ் நியர்லி. அது என்ன ஃபிட்னஸ் அட்டகாசமாக போன கேம் பார்த்தீங்கன்னா ஆடி அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லா சைட்ஸும் எல்லா பேசஸும் கவர்டுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் we are talking cricket. அதுவும் 2020 heightened form of unpredictability பேசுகிறோம். ஓகே, யாருக்கு அந்த ஃபார்ம் இருக்கோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணும், இருமாப்பு இருக்கக்கூடாது. பட் ஹேவிங் செட் தட் உள்ள போட்டின்னு போயிட்டானா நம்ம நம்பணும், கன்விக்ஷன் இருக்கணும். டெஃபினட்டாக நான் எடுப்பேன், நான் வந்து என் ஸ்கில் செட்ஸையும் என் ப்ராக்டிஸையும் நம்புவேன். ஸோ அதில் அதுக்கு பலன் வரும்ன்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு தான் கம்ப்ளீட் பண்ணியே தீரணும், வேறு வழியே கிடையாது. நீங்களே உங்களை பேக் பண்ணின்னு தான் இருக்க போகிறீங்க. அப்போ அஸ்வினே வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லோயர் பாயிண்டில் இருப்பார். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ ஸ்கேனர் இல்லை, ரிட்டையர்
ஆயிட்டாரு, எல்லாம் ஃபைன். இப்போ ஒரு கம்பேக் மாதிரி அவர் பெருசாக காம்படிட்டிவ் கேம்ஸோ டிஎன்சி அங்கே இங்கே எதுவுமே ஆடல. ஓகே, ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆடினார். ஃபர்ஸ்ட் கேம் ஒரு அளவுக்கு சுமாராக இருந்தது. உதப்படுறச்ச பார்த்தீங்கன்னா லென்ஸ் அது இதெல்லாம் நேரோவாக எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு க்ளோஸாக மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்க ஆரம்பிச்சாரா. வின் பண்ணீங்க ஒரு வாட்ஸனோ கிட்ஸனோ 7 ஃபெயிலியர் அடிக்கல. அப்புறம் ஹைதராபாத் 100 அடிச்சார். ஒரு வருஷம் 18ல் வின் பண்ணி கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன். ஒரு பேசஞ்சர் மாதிரி ஒரு ரெப்புடேஷனில் ஒரு ஆள் இழுத்துன்னு போட கட்சியில் பிரெயின் வேவ் தோனி நல்லா ஷெப்பர்ட் பண்ணி 100 அடிக்க வச்சாருன்னு நல்லா பேசி புகழ்ந்து பாராட்டுறோம். பட் ஏன்னா டீம் வின் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு பேசஞ்சரோ 2 பேசஞ்சரோ ரெப்புடேஷன்லேயே நல்லா அடிப்பான்ற எதிர்பார்ப்புல உட்காந்து வைக்கலாம். பட் உதப்பட்டீங்கன்னா தான் எல்லா கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறான். எல்லாமே மைக்ரோஸ்கோப்பிக்கா எக்ஸாமின் பண்றான். இப்போ சென்னையை போதாதுக்கு ஹோம்லயும் அடிபட்டான், அவேலியும் அடிபட்டான், லோலி பிளேஸ் ராஜஸ்தானோடையும் அடிபட்டான்றதுனால கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி அந்த மைக்ரோஸ்கோப்பிக் எல்லாம் பார்த்து அவங்க திங்க் டேங்கும் டெஃபினட்டாக தேவோட டேக்கன் ஹார்ட் கால்னு நினைக்கிறேன். என்ன பண்ணும் என்னன்றது ரியல் ப்ரூட்டல் ஹானஸ்ட் கால் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கே வெஸ்ட் டிசியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு? ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈஸ்வரி. டெய்லி சென்னை வில் பி லைக் wounded டைகர்ஸ். யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். ஏன்னா 2 ஹார்ஸ் ரேஸ் எவனோ ஒரு குதிரை தான் வின் பண்ண முடியும். அதனால தான் எந்த குதிரைன்னா ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் எனக்கு என்னவோ சென்னை கொஞ்சம் டைனி பிட் அந்த இரிட்டேஷன் கோவம் ஆங்கர்லாம் சரியா சேனலைஸ் பண்ணிட்டு ஐ திங்க் டிசி அடிச்சிடுவான்னு தான் தோன்றது. ஏன்னா அவ்வளோ அடிச்சேக்கு டிசி அடிச்சிருவாங்களா இல்லை டிசி அடிச்சிருவாங்களா? டிசி ஈஸியா இல்லை, ஈஸியா அடிக்க மாட்டாங்க. டிசியே டஃபா இருந்தாலும் டிசி மேல இவங்க 51-49 சொல்லலான்னு ரொம்ப கீனா பெரிய மேக்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி 51-49-100 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்படி கவனமா சொல்லணும்னா 50 டைனி பிட் எட்ஜ் டு சிஎஸ்கே எனக்கு தோன்றது. இட்ஸ் வாட் மை ஹார்ட் டெல்ஸ் மீ. ஹெட் இஸ் ஆல்சோ சேயிங் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லா பிளேயர்ஸும் இன்ஜோர்டா ஆங்கர்டா இருப்பான். உங்க ஹார்ட் வந்து சென்னைன்னு சொல்லுது. ஓகே, அது அக்செப்டபிள். ஹார்ட் வச்சு ரேஷனல் மைண்ட் என்ன சொல்லுது? உங்க மைண்ட் என்ன சொல்லுது? ரேஷனல் மைண்ட் என்ன சொல்றது? டிசி தான் சொல்லுது. கொஞ்சம் இவன் சென்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, they'll be hurt and injured, குவாலிட்டியும் இருக்குது. இதுக்கு முன்னாடி விளையாடின 3 மேட்ச்லயும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்கேயும் கை கொடுக்கலையா? கை கொடுக்கல. அதுதான் அதை பத்தி தான் இவ்வளவு 15-20 நிமிஷம் வேர்த்து பேசியாச்சு, தொண்டை தண்ணி வத்த பேசியாச்சு. இதுதான் ரீசன். திருப்பி என்னத்துக்கு சொல்லி இப்போ வந்து டைம் டு டர்ன் அரவுண்ட். ஃபர்ஸ்ட் 6-7 மேட்ச்ல உங்களுக்கு 4-5 வின் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல 2-3 செட் பேக் இருந்தா கூட 7-8 கேம் வின் பண்ணோம் 14ல. அது ஒன்றும் பெரிய நீங்க பண்ணிட்டாரு. 8 கேம்ஸ் ஆன் மினிமம் 78 வின் 14 பாயிண்ட்ஸ் ஆன் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம 3ல 1 வின் பண்ணிருக்கோம். இப்போ ஐடியல் இனிமேல் வந்து ஸ்டார்ட்ல வந்து அடிபட்டீங்கன்னா ஒரு மாதிரி வியாதி மாதிரி தொத்திக்கலாம்னு சொல்லலாம். இட்ஸ் அ குட் டைம் டு கம் பேக். இப்போ இல்லைன்னா எப்போ காட்ட போறீங்க இந்த கரேஜ்? டெஃபினட்டா ஹார்ஷ் ஹார்ட் ரூட் கால்ஸ், டஃப் கால்ஸ், ஹானஸ்ட் கால்ஸ் இப்போ எடுத்தாலும் கால் எடுக்கிறது ஒன்று. எந்த பர்சனல் ஆடுறானோ அவனும் வந்து கேமை வந்து ஒரு மாதிரி எடுத்துன்னு வரணும், கலெக்டிவா எடுத்துன்னு வரணும். இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் வின் பண்ணுவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். டைனி பிட் எட்ஜ் இருக்குன்னு சொல்றேன், யாருக்கு தெரியும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ் சொன்ன ஒரு டீம் பார்த்தா சென்னை தான் இருக்கு. ஏன்னா நெகட்டிவ்னு எக்ஸிகியூஷன் எரர். இப்போ நெகட்டிவ்னு நான் இதே டெல்லியில கேட்டப்போ ஒரு நெகட்டிவ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, இதை இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணா போதும்ங்கறீங்க. ஆமா, அவனும் நல்லா ரெஸ்ட் பண்ணி வைசாக் மாதிரியே பிச்சு தான், இது எல்லாம் பிளஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஏன்னா சென்னை ஒரு நல்ல சைடு, எக்ஸ்பீரியன்ஸ் சைடு, இந்த மாதிரி ஒரு கவுந்திருக்கானேன்னு that will be hurting them. Definitely they'll be angry. பட் ஆங்கர்லாம் என்ன இருக்குது, அதை சரியா சேனலைஸ் பண்ணும். அவனும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த பாதையில் நிறைய வாட்டி போயிருக்கான். அஸ்வினோ, ஜடேஜாவோ, தோனியோ, ரச்சினோ, கான்வே வந்தால் கான்வேவோட எக்ஸ்பீரியன்ஸோ, ருத்துராஜோ எல்லாமே சர்க்கியூட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், இன்டர்நேஷனல் லெவலையும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் நினைக்கிறேன் they will collectively look to pull the weight and fight and prevail over Delhi. நான் நினைக்கிறேன் because of these reasons I have just elaborated. இந்த ரீசன் கோசரம் தான், because they'll draw on the experience. ஓகே, இதோட பேட் சுச்சுவேஷன்ல இருந்தா நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன ஹானஸ்டா அனலைஸ் பண்ணிக்கின்னு அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் டெல்லியும் பேட் சைடுன்னு நான் சொல்லவே இல்லை. தே ஆர் கோயிங் டு பி ஹார்ட். அவனை ஈஸியா வந்து ஏறி மேய்ச்சிடவும் முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன பர்சனல் எல்லாமே நல்லா தான் ஆடின்னு இருக்கான். ஸ்டார்கா இருக்கட்டும், டூப்ளஸியா இருக்கட்டும், இந்தியன் பிளேயர்ஸா இருக்கட்டும். முக்கியமான விஷயம், இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா ஆடுறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு சிக்னல் தான். ஒரு 7 பிளேயர் இந்தியன் பிளேயர் தான் இருக்கான் எல்லா சைட்லையும். ஃபாரின் பிளேயர்ஸ் கூட அவன் எப்படி ஆட்டு வரான், இன்ஜுரியா அது இதுன்னு தெரியாது. பட் இந்தியன் பிளேயர்ஸ் நான் ஸ்டாப் இந்தியன் கேலண்டர்ல ஆட்டு, அதுவும் ஐபிஎல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிறதுனா அவன் கேமே எலிவேட் பண்றது. நிறைய புது பிளேயர்ஸே எலிவேட் பண்றான். ஸோ வேர்ல்டோட ஐஸே அது மேல இருக்கிறதுனால ஸோ தே லைக் டு ஷோகேஸ் த பொட்டென்ஷியல். ஸோ இந்தியன் பிளேயர்ஸோட வர்ச்சு வந்து நம்ம வந்து என்னையுமே கம்மியாக மதிப்பிடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெல்லி அந்த மாதிரி நல்லா சர்வ் பண்ணியிருக்காங்க. அஷுதோஷ் அந்த மாதிரி, நிகாம் 2-3 பிளேயர்லாம் கோடி கணக்கில் பார்க்குறானே. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மேட்ச் வந்து 5ஆம் தேதி நடக்க போகுது.
சென்னை பக்கமா டிசி பக்கமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சென்னை வின் பண்ணணும்னு. ரசிகர்கள் ஆசை எல்லோ ஜெர்சி வின் பண்ணணுங்கிறது தான். பார்ப்போம் சார் என்ன பார்க்கலாம். நடக்குது. முக்கியமா மழையும் வரக்கூடாது ஈஸ்வர். ஆமாம் சார், அது வந்து நம்ம இயற்கைகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. இயற்கையை வழி விட்டு மேட்ச் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.